ஹை வாஸ் சமர்நாத் கேபிட்டல் மார்ட். இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் வயிற்றுல புளியை கரைச்சதுன்னே சொல்லணும். காலையில் ஓப்பனிங்லேயே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அப்பு, தென் அதுக்கப்புறம் ஒரு 150 120 கொஞ்சம் அப் ஆகிட்டு 120 பாயிண்ட் வரை மேலே போயிருந்தது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சா, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பயங்கரமாக நிஃப்டி வந்து கிராஜுவலாக கீழே வந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தா நெகட்டிவ் டெரிட்டரிக்கு வந்துட்டு நிஃப்டி போயிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அவ்வளோதான் நிஃப்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் கூட அந்த நெகட்டிவ் டெரிட்டரி போகும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி வந்து கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் அப் கூட ப்ளஸில் இருந்தது. பேங்க் நிஃப்டி விழுந்திருந்தது, நிஃப்டி ஐடி வந்து ஸ்டடியாக இருந்தோம். ஸோ அது வந்து இன்னும் விழுந்திருந்ததுனாக்கா நிஃப்டி திரும்ப ரெக்கவர் ஆகிருக்கிறது கஷ்டம், ஹோப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 230க்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி ரெக்கவரி கொடுக்க ஆரம்பித்த உடனே நிஃப்டி நல்ல மேலே வந்து காலையில் வந்து எந்த லெவலில் வந்தது கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்து ஒரு மானத்தை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஐடி வந்து நல்ல ஒரு ஸ்டடியாக நின்று ஒரு நல்ல ஒரு முட்டு கொடுத்துருக்குன்னே சொல்லணும். ஸோ இதில் இன்னும் கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னாக்கா இந்த ரெக்கவரி. ஸோ நான் வந்து கீழே போகிறதுக்கு விரும்பல, மேலே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி இதில் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்க முடியும், நிஃப்டி வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே போகுன்றது. அண்ணன் டார்கெட் கொடுத்துருந்தேன் 25,500 வரை போவோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 25,450 வரை போயிடுச்சு. ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து கம்மி. கிட்டத்தட்ட கை கட்டின தூரத்தில் வந்தாச்சு. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. ஓகே, பார்ப்போம், அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மின்ட்டு பத்திரிக்கையில் வந்துட்டு இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து 1 லட்ச ரூபா இருந்தது வந்து 1 கோடி மேலே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன தான், இது நிஜமா, அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் கூட நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறு எரியுது. நம்மளாம் வாங்கி வைக்கிற ஸ்டாக் 5% 10% ஏறதுக்கே முக்குன்னு முக்குறோம். இந்த ஸ்டாக் அது சார்ட்டில் காட்டுற பாருங்க, அப்படியே கபன்னு வயிறு எரியும். ஸோ எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர், நல்ல இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அண்ணனோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, 2 கிளிக்கு, ஒரு கிளிக்கு சப்ஸ்கிரைப் மேலே, இன்னொரு கிளிக்கு லைக் மேலே பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நிஃப்டியை பார்க்குற முன்னாடி விக்ஸை பார்த்துருவோம் பாருங்கள். இன்றைக்கி சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துட்டான். நேற்று வந்து 10.25 நினைக்கிறேன், இன்றைக்கி சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு நிஃப்டி, சாரி விக்ஸு 10க்கு கீழே வந்துருச்சு. சும்மா தட்டி நிற்கிது நிஃப்டி. சாரி, நிஃப்டினே வருது, நம்ம திரும்ப அதையே பேசிட்டு அதையே வருது. ஸோ விக்ஸ் வந்து தட்டி வந்து கீழே நிற்கிது. இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 93 பாயிண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கும்போது ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 91, மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து மிட் கேப் நல்லாவே போயிருக்கு, ஸ்மால் கேப் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, கிட்டத்தட்ட நெகட்டிவ் டெரிட்டரிக்கு போயிட்டு மேலே வந்திருக்கு. மைக்ரோ கேப் பண்ணலை. ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் வந்து நெருடலாக இருக்குது. ஏன்னா இது நல்லா ஒரு பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருந்தாருக்க நல்லா ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுனாக்கா மிட் கேப்பில் வந்து கொஞ்சம் F&O ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப்பில் ஆப்வியஸ்லி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து கீழே பார்க்க விடலையோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் தோணுது. நாளைக்கு இதோடைய வண்டவாளம் தண்டவாளம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேங்க் நிஃப்டி 234 பாயிண்ட் வந்து இன்றைக்கி ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஐடி 303 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. செக்டோரல் இண்டெக்ஸஸ்னு வரும்போது ஜஸ்ட் ஒரு 4 செக்டர் தவிர மற்ற எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து 1.50%, ஹெல்த் கேர் வந்து 1.33. ஸோ இது ரெண்டுமே ஒரே செக்டர் எடுத்துக்கலாம். ஹெல்த் கேருடைய சப் செக்டர் தான் வந்து நம்ம ஃபார்மான்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் ரெண்டும் ஒன்று தான். நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது எனர்ஜி வந்து -0.35%. ஸோ நெகட்டிவில் போனது எல்லாமே பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் கிடையாது, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செக்டோரல் வந்து எல்லாமே நல்லதாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு இங்கே கொஞ்சம் நெருடலாக இருக்கிற விஷயம் வந்துட்டு ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஏன் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயந்தான். மேபி நாளைக்கு வந்து இதோடைய ஓதம் வந்து நாளைக்கு அடிக்கலாம். நாளைக்கு வந்து நிஃப்டி மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு ரீசன் வந்துட்டு ஜெனரலி வீக்கெண்டில் வந்துட்டு நிறைய ப்ரிப்போர்ஷன் வைக்கும்
பயப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். இதே தான் போன வாரம் சொல்லியிருந்தேன். ஆனால் போன வாரம் நல்லாவே ப்ளஸில் முடிஞ்சிருந்தான். அது மாதிரி ப்ளஸில் போன அண்ணனுக்கும் சந்தோஷம் தான். நான் சொன்ன டார்கெட்டும் வந்துடும். பாரப்பா நான் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு நானும் சொல்லிக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இப்போ ஓவரால் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது வந்து மின்ட்டில் வந்திருந்தது. ஸோ இது வந்து பாருங்கள், மின்ட்டு வந்திருந்தது. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் லிங்க் வந்து இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த எலைட்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது ஒரு டொபாக்கோ கம்பெனி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் ஏறி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சொல்கிறோம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டொபாக்கோ கம்பெனி. ஸோ டொபாக்கோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து இவங்க பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் பொறுமையாக பாருங்கள். இதை வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னுடைய வீடியோ இங்கே ஹைட் ஆகாதுங்க. கிட்டத்தட்ட ₹1 இருந்த ஷேர். போன வருஷம் ஆகஸ்ட்டில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்திருக்கு. இப்போ ₹1 இருந்த ஷேரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பேருக்கு பாருங்கள், ₹423 பேருக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் கரெக்டாக ஒரு வருஷத்தில் ₹1 எங்கே இருக்குது, ₹425 எங்கே இருக்குது. பல ஆயிரம் மடங்குகள் வந்து ஏறி இருக்குது. நம்ம 100% ஏறினாலே எப்போ அப்படிம்போம். அதாவது ₹100 இருக்க ஷேர் ₹200 போனாலே பெரிய விஷயம்னு நினைப்போம். ₹1 இருந்த ஷேர் ₹2 போனால் 100%. ஆனால் இங்கே ₹1 இருந்த ஷேர் ₹425 வரைக்கும் போயிருக்குது. போயிட்டு இப்போ இருக்கிற ரேட்டே வந்து 177 அப்படின்னாக்கா, இந்த ரேட்டில் கரெக்டாக ஒரு வருஷத்தில் என்ன மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு மாட்ட மாட்டேங்குதியா அப்படின்னு தோணுது. அந்த ஸ்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது பென்னி ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். எங்கே போய் இருந்துருக்கு பாருங்க. சரி நாமளும் இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணலாமே, பென்னி ஸ்டாக் வாங்கி பார்க்கலாமேன்னு பார்த்தா, நானும் வாங்கி பார்த்தேன். எரும மாட்டு மழை பெஞ்ச மாதிரி வந்து நிஃப்டி எல்லாம் மேலே போனால் கூட அந்த பென்னி ஸ்டாக்கே இருக்குது. அங்கேருந்து கீழே தான் போகுதே தவிர மேலே வர மாட்டேங்குது. இது டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ₹30,000 போட்டு ஒரு 5-6 ஸ்டாக் வாங்கி போட்டேன் நான். நமக்கெல்லாம் இது மாதிரி நடக்க மாட்டேங்குது. சரி இந்த வந்து டெக்னிக்கலி இப்படி இருக்குது. சரி ஃபண்டமெண்டலி இது எப்படி இருக்குன்றதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கேப் வந்து 28,000. ஏன்னா இந்த மாதிரி இருந்தாக்கா வந்து இப்போ மார்க்கெட் கேப் ஏறி இருக்கும். ஸோ புக் வேல்யூ ₹1 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது. கம்பெனிக்கு கடனே மொத்தம் 2.5 கோடி தான். ஸோ 2.5 கோடியில் இப்போ ஹவுசிங் லோனை விட ரொம்ப கீழே போயிடுச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து 2 கோடி தான் கடன். டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.02. எங்கடப்பா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு தோணுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்துட்டு இது வந்து பிஎஸ்சியில் மட்டும் தான் லிஸ்ட் ஆகிருக்கு, என்எஸ்சியில் இது காணும். ஸோ இது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இதோடைய அந்த மின்ட்டில் வந்த அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் லிங்க் பண்ணி மின்ட்லேயும் போய் பாருங்கள். நீங்கள் வரும் சார்ட் பார்த்துட்டு இதை நீங்கள் ஒரு முறை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, என்டோர்ஸ்மெண்ட்டும் கிடையாது. வந்தது ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம். பாருங்கள், நிஃப்டி வந்து நல்ல ஒரு கேப் இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போய்ட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்டடியாக நின்னது. அப்புறம் கீழே வந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து நெகட்டிவ் டெரிட்டரிக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கவரி. ஸோ இதே தான் வந்து பேங்க்லேயும் வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட நெகட்டிவில் போயிற மாதிரி இருந்தது. ஒரு ரெக்கவரி கொடுத்தோன்னே ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி தான் நல்லா முட்டு கொடுத்தது. இது பழைய நேற்று க்ளோஸ் பக்கத்துலேயே வரல. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் இங்கே இருந்தே ப்ளஸில் இருந்தது. ஃபைனலாக ஒரு 303 பாயிண்ட் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து இதே மாதிரி ஒரு ரெக்கவரி கொடுத்ததுனாக்கா நிஃப்டி 150 பாயிண்ட் வரை மேலே பேர் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய ஃபேவரட் இண்டெக்ஸு பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே போயிட்டு நல்லா ஒரு கம்ப்ளீட் ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துருந்தது இன்ட்ராடேயில். ஸோ எல்லாமே வந்து நம்ம டே சார்ட்டில் இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது இப்போ வந்து நிஃப்டி நல்லா ஏறி வந்துட்டுருக்கு. ஸோ என்னுடைய டார்கெட் நான் சொன்னது 25,500. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 75 பாயிண்ட் அவே, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 25,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அதனால் வந்து இந்த சப்போர்ட்டை நம்ம கழட்டி விட்டுறலாம். எப்போவுமே நம்ம முன்னோக்கி பார்ப்போம். ஸோ இதை கழட்டி விட்டுறலாம். ஸோ இனிமேல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னமோ அந்த 650 வரைக்கும் கூட வந்து ஸ்விங் ஹை வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ற வரக்கூடிய நாட்களில். தென் வந்து நம்முடைய பேங்க் வந்து நல்லாவே ஒரு ரெக்கவரி கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம சொன்னது 57,500 வந்து பழைய ஸ்விங் ஹை அண்ட் ஆல் டைம் ஹை. அதை நோக்கி வந்து கிராஜுவலாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஐடி பார்த்திங்கனாக்கா இந்த 39,000 சொல்லியிருந்தால் பழைய ஸ்விங் ஹை. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ ஷேப் ரெக்கவரி மாதிரி வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா இது ரெண்டுமே ஹெவி வெயிட் செக்டர், ஐடி அண்டு பேங்க்கு. ஸோ இது ரெண்டுமே நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது பார்க்கும்போது நிஃப்டிக்கு வந்து நல்லாவே ஒரு ஹோப் தெரியுது.
பார்ப்போம். தென் வந்து என்னுடைய ஃபேவரபிள் மிட் அண்ட் ஸ்மால் 400, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் அது. நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் 45 பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு. பட் இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டியது ஸ்மால் கேப் சரியாக சப்போர்ட் பண்ணல. அது பிகாஸ் இது வந்து மிட் அண்ட் ஸ்மால் 2 உள்ளடக்கிய இண்டெக்ஸ் இல்லையா? ஸ்மால் கேப் சப்போர்ட் பண்ணல, மிட் கேப் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 45 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஷேப்பில் வந்து கிராஜுவலாக போயிட்டுருக்கு. பெரிய மொமெண்டம் இல்லைனா கூட கிராஜுவலாக வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ ஓவராலாக நம்முடைய மார்க்கெட்டில் இப்போ நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் மவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன ஒரு நிழல் இருக்குது. அது எதனால் அப்படின்னாக்கா நம்ம யூஎஸ் அண்ட் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நேற்று வந்து ஃபெட்டுடைய ரேட் கட் இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி 25 பாயிண்ட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருந்தாங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து நான் கூட சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி அது ஃபேக்ட் ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வைடாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டெசிஷன் அது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஃபேக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட்டு வந்து டவ் பார்த்தீங்கன்னா 260 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. S&P 500 ரிஃப்ளெக்டே இல்லை, -6 போயிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் -72. ஸோ இது எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா அது டிஸ்கவுண்ட் ஆகலைன்னு நம்ம நினச்சிக்கலாம். அதாவது ஃபேக்ட் ஆல்ரெடி ஃபேக்ட் ஆகலை. அது அந்த நியூஸோட இம்பாக்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சுன்றதை இப்போ தெளிவாக காட்டுது. பட் எனிவே இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. அதே மாதிரி S&P 500 வந்து ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் -5 இருந்தால் கூட அதுவும் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. காம்போசிட் இண்டெக்ஸும் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரேட் கட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து பெரிய அளவு மூவ்மெண்ட் கொடுக்காதது ஒரு ஏமாற்றமாக இருந்தால் கூட பெரிய நெகட்டிவ் இது வரைக்கும் தெரியல. ஸோ ஓவராலாக வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாகவே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்முடைய மார்க்கெட்டு, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு உண்டான சங்கதி. நெக்ஸ்ட் நம்ம வந்து யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அந்த 4 ஸ்டாக் F&Oவில் இருக்கிற கெய்னரில் ஒரு 2 ஸ்டாக், லூஸில் 2 ஸ்டாக் பார்ப்போம். அந்த வகையில் கெய்னரில் வந்து பயோகான் அண்ட் LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி லூசிங் சைடில் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோல் இண்டியா. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பயோகான். ஸோ இது வந்து நம்ம வீக்லி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு அப்சைடில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 400ல். ஸோ ஸ்டில் இந்த 400க்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ 400 வரை மீண்டும் போய் அதை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது டேலேருந்து பார்த்தாலே கூட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்ரெடி வந்து மல்டிபிள் டைம் வந்து இந்த 620 வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இன்றைக்கி மட்டும் வந்து 3.71% இது LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் இது. ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இதோடைய மொமெண்டம் பார்க்கும்போது அப்சைடில் வந்து திருப்பி வந்து 620 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுவும் நம்ம வீக்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது. சில டைம் வந்து நம்ம டேயில் மட்டும் பார்த்தா ஒரு தெரியாது. இப்போ சார்ட்லேயே பார்த்தோம் இல்லையா? டேயில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சரியாக தெரியல. இது வீக்லியில் பார்க்கும்போது அதனுடைய ப்ராப்பர் வியூ வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய மல்டி டைம் இந்த ஸ்விங் ஹை வந்து 2 டைம் வந்து ஹிட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணல. ஸோ அந்த வகையில் வந்து 50,000 வந்து எகைன் வந்து இது மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுன் சைடில் போனீங்க அப்படின்னாக்கா இந்த 43,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட பிரேக் ஆச்சுனாக்கா நல்லாவே கீழே வர ஆரம்பிச்சிடும். பிரேக் பண்ணாமல் இருந்ததுனாக்கா எகைன் 50,000 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் சார்ட்டு சொல்லுது. ரைட்டா? நெக்ஸ்ட் கோல் இண்டியா. ஸோ கோல் இண்டியா பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் ஒரு மைனர் ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது, ஒரு அப்சைடில் இருக்குது. பட் மேஜர் டார்கெட் பார்க்கும்போது 420 வந்து ஒரு மேஜர் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் பண்ணதுனாக்கா எகைன் வந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் 540 வரைக்கும் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன தான் நம்ம வந்து சார்ட்டில் நம்ம பார்த்தா கூட நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஒருவேளை இந்த ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் டிசிஷன் நீங்கள் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எகெயின் 2 கிளிக், ஒரு கிளிக் சப்ஸ்கிரைபில், ஒரு கிளிக் வந்து லைக் பட்டனில் பண்ணிங்கன்னாக்கா அண்ணனுக்கு நிறைய வந்து கூலாக இருக்கும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.